போஸ்ட் மெட்ரிக் கல்வி தொகை பெற கல்லூரி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆதிதிராவிடர் நலத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்னவென்றால், கல்லூரிகளில் படிக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயலர் அறிவித்துள்ளார். இது குறித்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயலர் அறிவித்துள்ள அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிதிராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர்கள் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பயன்பெறுவதற்கு மாணவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான பணிகள் கடந்த மாதமே தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு தகுதியுள்ள ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ மதம் மாறிய ஆதிதிராவிடர் மாணவர்கள் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதிய மற்றும் புதுப்பித்தல் இனங்களுக்கான கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்பதை தெரிவிச்சிருக்காங்க. நடப்பு கல்வியாண்டில் 2022-23 ஆண்டு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு உதவித்தொகை பெற்றிட மாணவர்களே இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதால் ஆதார் எண் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண், வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு எண், இணைய வழியில் பெறப்பட்ட வருமான சான்றிதழ் போன்றவை தேவைப்படுகின்றன. இந்த ஆவணங்களுடன் அபிஷியல் இணையதளமான tnadwscholarship.tn.gov. என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் மாணவர்களின் சிரமமின்றி இணையதளத்தில் விண்ணப்பிப்பதற்கு வசதியாக மாணவர்கள் பயிலக்கூடிய அந்தந்த கல்லூரிகள் மூலமாகவே அலுவலகத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அறிவதற்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை அணுகலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி உதவித்தொகை குறித்த விவரங்கள் இணையதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளன. கல்வி உதவித்தொகையை பெற விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாக கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட சாதி சான்றிதழுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் விண்ணப்பிப்பதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. இந்த திட்டத்தில் கீழ் இணைந்து பயன்பெறலாம் மாணவ மாணவியர்கள்.